லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்று காலை தொடக்கமே சமூக வலைதளங்களில் ஒரு புகைப்படம் பகிரப்பட்டு வருகின்றது. யாரால் என்று பார்த்தால் ராஜபக்ஷ ஆதரவாளர்கள். இப்பொழுது இவர்களெல்லாம் ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் என்று கூறுவதை விட இவர்களுக்கென்று ஒரு பெயர் எடுக்கும் கொத்தடிமைகள். நாங்கள் தென்னிந்தியாவில் அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு வார்த்தை தான் கொத்தடிமைகள். அதே கொத்தடிமைகள் இங்கு ராஜபக்சக்களுக்கும் இருக்கின்றார்கள். இந்த கொத்தடிமைகளை நாங்கள் எப்படித்தான் தெளிவுபடுத்தினாலும் இந்த ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்றது. அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக நீதிமன்றத்திலே விசாரணைகள் நடக்கின்றது, வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்படுகின்றது. இதன் சாட்சியாளர்கள், இந்த குற்றச்சாட்டை அடுத்து சேகரிக்கப்பட்ட சாட்சியங்கள், சாட்சியாளர்கள் வழங்கிய வாக்குமூலங்கள், இதெல்லாம் வைத்து பார்த்தும் இவற்றையெல்லாம் தெளிவுபடுத்தியும் கூட ஒரு முடிவுக்கு வரமாட்டார்கள். இவர்கள் எப்படியாவது அந்த கொத்தடிமைகளின் வேலை இல்லை, எங்களுடைய தலைவர் இதை செய்திருக்க மாட்டார், எங்களுடைய தலைவர்களுக்கு இதை செய்ய வேண்டிய தேவையே இல்லை, எங்களுடைய தலைவர்களை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கு இந்த தரப்பினர் ஏன் இதை செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் பல கேள்விகளை தொடர்ந்து முன்வைத்து தான் வருவார்கள். அதுதான் இந்த கொத்தடிமைகளுடைய வேலை. இப்போ இன்றைய தினம் இந்த பகிரப்பட்டு வருகின்ற புகைப்படம் என்னவென்றால் 8 சிசிடிவி கேமராக்கள் என்று தான் சொல்லப்படுகின்றது. அதில் சொல்லப்பட்டது என்னவென்றால் சுயல்ல கணப்பிட்ட பெரலை සලේට වද දෙන ආකාරය CCTV 8කින් තුන්වෙනි පාර්ශවයක් බලලා, அதாவது அனைத்தும் தலைகீழாக பிறண்டு விட்டது, தலைகீழாக மாறிவிட்டது. சுரேஷ் சலேவுக்கு சித்திரவதை செய்யும் விதத்தை பாருங்கள். சிசிடிவி 8 சிசிடிவி கேமராக்களை நடந்தது எல்லாம் 3ஆம் தரப்பினர் பார்வைக்கு வந்திருக்கின்றது என்று சிங்களத்திலே ஒரு போஸ்ட் கிரியேட் செய்து விரைவாக வேகமாக இதை அனைவரும் பகிர்ந்து வருகின்றார்கள். என்ன காரணம் என்றால், ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், சுரேஷ் சலே சிஐடியில் இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இருக்கிறார். அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டமாம். இன்றும் அவருடைய மனைவியும் மகனும் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்று சுரேஷ் சலேவை, அவருடைய கணவனை அல்லது தந்தையை சென்று பார்வையிட்டு வந்திருக்கிறார்கள். இன்னமும் அவருடைய உண்ணாவிரத போராட்டம் வைத்தியசாலையிலும் தொடர்வதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் எது எப்படி இருப்பினும் இப்பொழுது இந்த புகைப்படத்திலே இந்த சிசிடிவி காட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற, அதுவும் 8 சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புகைப்படம் தான் இது. இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். இதுதான் அது. இதை பதிவு செய்திருப்பவரும் நிறைய பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் இவர். பெயர் உங்களுக்கு விளங்குகிறது. அவருக்கு என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், දෙමළ ඩයස්පෝරාව පිනවීමට සිංහල මාතෘභූමිය රැක ගැනීමය දිවි ඉමියෙන් වැඩ කළ විරුවන්ට කරන මේ පහර දීම අසික්කිත අඩම පදු වැඩ කරන්නට පුළුවන් ජෙප්පන්ට ඕ ද්‍රෝගියෙකුට පමණකි. එම පවුලේ අයට සහ අනෙකුත් රණවිරුවන්ට සිත් රිදවීමක් ඇති වූවා නම් කනගාටු වෙමි. என்ன போட்டிருக்கிறார்கள் என்றால், அந்த பதிவில் இப்படிதான் நிறைய ரைட் அப்ஸ் இருக்கின்றது. ரைட், இது ஒன்று தான். இதே போல இந்த புகைப்படத்தை ஷேர் செய்பவர்கள் ஒவ்வொரு விதமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இதில் குறிப்பிடப்பட்டிருப்பதை போல தெமழ டயஸ்போரா, அதாவது புலம்பெயர் தமிழ் டயஸ்போரா அமைப்புகளை திருப்திப்படுத்துவதற்காக இந்த நாட்டை காப்பாற்ற தன் உயிரையும் பணையும் வைத்து முன்னின்று போராடிய இராணுவத்தினர், ஒரு இராணுவ வீரரை இப்படி அநியாயமாக கொடுமை செய்கிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள், பாருங்கள் நீங்களே என்பதை போலத்தான் அந்த பதிவு இவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்றது. இராணுவ வீரர்களை இப்படியும் கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி தாக்குவதற்கு ஜப்பான், அதாவது ஜேவிபியினருக்கு மாத்திரம்தான் முடியும், அல்லது துரோகிகளுக்கு மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் என்று அதில் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது பாருங்கள், முதலிலே ஒரு புகைப்படம் கிடைத்தால் அதை உண்மை பொய்யை ஆராய வேண்டும். இது ஒரு உண்மையாக புகைப்படமா, இது பொய்யான புகைப்படமா, ஏஐ கிரியேஷனா என்று தேடி பார்க்க வேண்டும். அதான் இந்த கொத்தடிமைகளுக்கு இதை தேடி பார்க்கவே சரி வராது. இவர்கள் தேடி பார்க்கவே மாட்டார்கள். இவர்கள் தேடி பார்த்தால் தான் உண்மைகள் வரும். பாருங்கள், இதில் முதலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது 8 கேமராக்கள். அந்த புகைப்படத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது கேம் 1, கேம் 2, கேம் 3, கேம் 4 என்று 8 கேமராக்கள் இருப்பதாக. 8 கேமராவையும் ஒரே இடத்திலேவா
பொருத்துவார்கள்? எங்காவது நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? 8 கேமராக்களை ஒரே ஆங்கிளில் நாங்கள் எங்காவது பொருத்தி பார்த்திருக்கின்றோமா? என்ன என்ன அநியாயம் கோபால் இது என்று தான் கேட்பதற்கு இருக்கிறது. அங்கே இவர்கள் ஃபெயில். இது போலியாக கிரியேட் செய்யப்பட்ட ஒரு பதிவு, அதாவது புகைப்படமும் கூட. இதில் சுரேஷ் சலேவை, அதாவது சுரேஷ் சலே போன்ற ஒருவரை ஒரு 3-4 அதிகாரிகள் சுற்றி இருந்து அவருடைய கைகளை பின்னால் கட்டி அவரை தாக்குவதை போல, சித்திரவதை செய்வதை போல, விசாரிப்பதை போல இந்த புகைப்படங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, சிஐடி திணைக்களத்திற்குள் இருக்கின்ற சிசிடிவி காட்சிகள் அப்படி யாராவது நினைத்ததை போல அப்படி சோசியல் மீடியாவிலே பகிர முடியுமா? அதாவது அவர்கள் வெளியிடுவார்கள். எப்படி அவர்கள் இந்த வெளியிலே வாரெல்லாம் பேசுகிறார்கள் என்று அவர்கள் அப்படி வெளியிட முடியுமா? நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தால் மாத்திரம்தான், நீதிமன்றத்திற்கு அவர்கள் உத்தரவு இட்டால் மாத்திரம்தான் இவர்கள் அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் இருக்கின்ற பதிவுகளை காண்பிப்பார்கள். ஆனால் ஃபேஸ்புக்கிலே பேசப்படுவதற்கெல்லாம் சிஐடியினர் அப்படி அவர்களுக்கு திணைக்களங்களுக்குள்ளே சிசிடிவி கேமரா காட்சிகளை கொடுக்க வேண்டிய, காண்பிக்க வேண்டிய எந்த விதமான தேவையும் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் இவர்கள் சுரேஷ் சலே உள்ளே கொடுமைப்படுத்தப்படுகின்றார், சித்திரவதை செய்யப்படுகின்றார் என்பதை நிரூபிக்கும் முயற்சியில் ஈடுபடுபவர்கள் தான் இவ்வாறு போலியான, ஃபேக்கான புகைப்படங்களை இவ்வாறு தயார் செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றார்கள். ஆகவே அது ஃபெயிலில் முடிஞ்சிருக்கிறது இவர்களுடைய முயற்சி. அந்த பதிவு கீழே நிறைய கமெண்ட்ஸ் இருக்கின்றது. AI இமேஜ் එකක් අඳුරගන්න පුළුවන් තත්වයකට ආවොත් ලොකු දෙයක්. රට අදන්න කලින් நாட்டை செய்கிறதுக்கு முதல்ல இது ஒரு AI ஃபோட்டோவா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வளருங்கடா, அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை ஒருவர் பதிவு செய்திருக்கின்றார். அது ரியல் AI ஃபோட்டோ என்பதை நிரூபிப்பதற்கான நிறைய தகவல்களை நிறைய பேர் குறிப்பிட்டு காண்பித்திருக்கிறார்கள். அடே முட்டாள், இது பொய்யடா, இது ஒரு போலியான புகைப்படம், இதை ஷேர் செய்யாது, இது போலி என்று அதிலே நிறைய பேர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதே புகைப்படத்தை ஒரு மூத்த கொத்தடிமை என்று சொல்ல முடியும். அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவருடைய ஃபேஸ்புக்கிலே பதிவிட்டு இது ஒரு ஃபேக், இது புகைப்படம் ஃபேக் என்று குறிப்பிட்டு மே சாயாரூபே அத்தக்த் அரில் அசன கேம் யட்டின் யன அட்டி, அதாவது இந்த புகைப்படம் உண்மையா, இதற்கு பின்னால் ஒரு கேம், ரகசிய கேம் ஒன்று நடந்து கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த பதிவில் இருக்கின்றது, மே சாயாரூபே எலியட்ட என்ன ஓனே அபராத பரிசன දෙපාර්තමේන්තුවේමයි හැබැයි මේකට අනුව කැමරා 8ම ගාලා තියෙන්නේ එකම කෝණයකින් ඒම කැමරා ගහන්නේ නැහැ කියන එක ඕනෑම කෙනෙක් තේරෙන ඇත්තක්. என்ன செய்வதென்றே தெரியவில்லை இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அபீத எதிரிசிங் என்பவர் தான் அந்த பதிவை போட்டிருக்கிறார். இது போலியான ஒரு புகைப்படம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த புகைப்படம் வெளியாக இருக்க வேண்டும், சிஐடி திணைக்களத்திலிருந்து தான் அவர்கள் தான் இதை வெளியிட்டிருக்க வேண்டும், இல்லை என்றால் இதை வேறு யாரும் வெளியிட்டிருக்க முடியாது. ஆனால் பாருங்கள், 8 கேமராக்களும் ஒரே இடத்தில் இருப்பதாக இது காண்பிக்கப்படுகின்றது. இது ஆகவே போலியான ஒரு புகைப்படம், போலியான புகைப்படம் என்று நீங்கள் குறிப்பிட்டும் கூட, இந்த நபர் குறிப்பிட்டும் அதை ஏன் சிஐடி அதிகாரிகள் வெளியிடப் போகிறார்கள்? ஒரு போலியான புகைப்படத்தை, அது சிசிடிவி காட்சிகள் என்று நிரூபிப்பதற்காக அவர்கள் ஏன் போலியான ஒரு புகைப்படத்தை வெளியிட வேண்டும்? எந்த விதமான அவசியமும் தேவையும் கிடையாது அவர்களுக்கு. ஆனால் இவர்கள், இந்த ராஜபக்ச தரப்பினர், அவர்களுக்கு இருக்கின்ற வேலை இதுதான். இப்படி போலியான விடயங்களை ஷேர் செய்து அவர்களுடைய அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு இப்படி வேலைகளை தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவை அந்த அப்படி பகிரப்படுகின்ற புகைப்படம், சிசிடிவி காட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த புகைப்படம் மிகவும் போலியான ஒரு புகைப்படம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தியே கூறுகின்றோம். அதை நம்பி யாரும் ஷேர் செய்யவும் வேண்டாம். சுரேஷ் சாலே சிஐடி திணைக்களத்திற்குள் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டாரா இல்லையா என்பது குறித்து இப்பொழுது விசாரணை நடக்கின்றது. அதற்கென்று ஒரு 5 பேர் கொண்ட 5 வைத்தியர்கள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வைத்தியர் குழுவையும் இந்த கொத்தடிமைகள் குழுவினர் தொடர்ந்து விமர்சித்து சோசியல் மீடியாவிலே தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அட்டாக், சோசியல் மீடியாவிலே ஒரு அட்டாக்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருப்பினும் சுயாதீனமாக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில்
இதற்கும் பதற்றமடைய தேவையில்லை, எல்லா உண்மைகளும் வெளியே வரும். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இன்னும் ஒரு தகவலும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. இப்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் சரி பொதுவாக பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான், கோட்டாபய ராஜபக்ச சற்று பதற்றத்தில் இருக்கின்றார். காரணம், இப்பொழுது ஏற்கனவே உதயகமன் பிள்ளை ஒரு நாள் சொன்னார், அதாவது பிள்ளையானை சந்தித்து விட்டு வந்து சுரேசலை பிறகு அவர் கைதாகின்றார், தடுத்து வைக்கப்படுகின்றார். சுரேஷ் சலைவையும் சந்திக்க சென்று விட்டு வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் சொன்னார் ஒரு விடயம், பிள்ளையான் கைது செய்யப்பட்டதுமே நான் சுரேஷ் சலைவை என்னுடைய அலுவலகத்துக்கு அழைத்து கூறினேன், சுரேஷ் அடுத்து நீர்தான், உன்னைத்தான் அவர்கள் கைது செய்வார்கள், உம்மை அடுத்து கோட்டாபய ராஜபக்சவை தான் கைது செய்வார்கள், அதற்கான திட்டம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது, எதற்கும் உன்னாயத்தமாக இரு என்று அவருடைய வாயாலேயே அந்த விடயத்தை கக்கிவிட்டார். அதே போலத்தான் இப்பொழுது நடக்கின்றது, நடக்கப் போகின்றது. எப்படி என்றால், இப்பொழுது பிள்ளையான் உள்ளே, சுரேஷ் சலை உள்ளே, அடுத்து கோட்டாபய ராஜபக்ச தான் உள்ளே செல்ல போகின்றனர் என்ற கதை இப்பொழுது பலராலும் பேசப்படுகின்றது, எங்களால் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், இப்பொழுது கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை பெறப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தால். ரைட், வெளிநாட்டு பயணத்தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது அவர் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாது. இதுவரை எங்குமே பெரிதாக செல்லாத கோட்டாபய ராஜபக்ச நேற்று கிரிவேர விகாரைக்கு சென்று மத வழிபாடுகளிலும் ஈடுபடுகின்றார். இதைத்தான் குறிப்பிட்டிருந்தார்கள் நிறைய பேர். இதற்கு முன்பதாக ஞானக்காவினுடைய வீட்டிற்கு சென்று பாதுகாப்பு விடயங்களில், அதாவது ஆன்மீக ரீதியான பாதுகாப்பு விடயங்கள் இருக்கின்றது தானே, அப்படியான விடயங்களில் இந்த கயிறுகள் கட்டிக்கொண்டு தேசிக்காய் வெட்டி கொண்டு அந்த மாதிரியான விடயங்களில் தான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஈடுபட்டதாக ஒரு கதை இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது தான் இருக்கின்ற இந்த பதற்றமான சூழலுக்கு மத்தியில் தம்மை பாதுகாத்து கொள்ள, தம்மை காத்து கொள்ள அடுத்து என்ன நடக்கப் போகின்றதோ என்ற ஒரு பயத்தில், அச்சத்திலே இப்பொழுது விகாரைகளுக்கு செல்ல ஆரம்பித்திருக்கின்றார் கோட்டாபய ராஜபக்ச என்று சிங்கள தரப்பினரே சோசியல் மீடியாவில் நிறைய இடங்களில் எழுதுகிறார்கள். அவற்றையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற தகவல்களுக்கு அமைய மிக விரைவில் கோட்டாபய ராஜபக்சவை விசாரணைக்கு அழைப்பதற்கான நடவடிக்கைகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. மிக விரைவிலே கோட்டாபய ராஜபக்சவை விசாரணைக்கு அழைப்பார்கள். அழைத்த பிறகு என்ன நடக்கும் என்பது குறித்து இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அது அந்த நேரம் நாங்கள் பார்ப்போம். பொறுமை காப்போம், பார்ப்போம். அப்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய அப்டேட் ஒன்று கிடைக்கும். அந்த தகவலோடு தான் நான் இன்றைய மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே செய்திகளை பார்த்து கொண்டிருந்த என்ன புதிய அப்டேட்டுகள் என்று பார்க்கும் போது தான் தெரிகிறது, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர் ஒரு கூட்டம் இன்று காலையிலேயே நாங்கள் பார்த்தோம். ரோஹித் அபேகுணவர்த்தனுடைய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பதாக அவர் கொடுத்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சொன்ன ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த விடயத்தையும் பார்ப்போம். ரைட், அவர் குறிப்பிடுகின்றார், இந்த நாட்டில் ஒருவேளை உணவை கூட சாப்பிட முடியாத நிலைக்கு நாட்டு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஒரு விடயத்தினை குறிப்பிட்டார். நான் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டு தான் இந்த காணொலியை பார்த்து நான் முதலிலே குறிப்பிட்டேன். ஆனால் நிறைய பேர் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை என்று கூட. மலையகமாக இருக்கலாம், இன்னும் பல தூர பிரதேசங்களாக இருக்கலாம், பல கிராமங்களாக இருக்கலாம். அங்கு இன்னமும் பல பேர் ஒருவேளை உணவு கூட அவர்களுக்கு ஒரு கஷ்டமான நிலை தான் இருக்கின்றது. அது உண்மைத்தான், அந்த கருத்தில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் இவருடைய கருத்தின்படி ஒட்டுமொத்த நாட்டு மக்களுமே உண்ண வழி இல்லாமல் ஒருவேளை உணவு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் போல ஒரு பிம்பத்தை இவர் காண்பிக்க முயற்சிக்கின்றார். அதே போல அதை முடித்து விட்டு தான் அடுத்து சொல்கிறார், எங்களிடம் சக்தி இருக்கின்றது, எங்களுக்கு அதிகாரத்தை தாருங்கள் என்று இன்றைய தினம் மஹிந்த ராஜபக்ச ஓப்பனாகவே கேட்கின்றார். அதாவது இதுவரை மஹிந்த ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஆட்சி அதிகாரத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று அண்மையில் எந்த ஒரு ஊடக சந்திப்பிலும் அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் போது அவர் குறிப்பிடுகின்றார். என்ன,
எங்களிடம் சக்தி இருக்கின்றது, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தாருங்கள், எங்களுக்கு பலத்தை கொடுங்கள், எங்களுக்கு பலத்தை தாருங்கள், நாங்கள் செய்து காட்டுகிறோம் என்று மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த செய்திக்கு காணொலிக்கு கீழே இருக்கின்ற கமெண்ட்ஸையும் நாங்கள் பார்ப்போம். சிங்களவர்கள், இது சிங்களத்தில் தான் அவர் பேசுகிறார், சிங்கள ஒரு பிரதான செய்தி சேனலில் தான் அந்த காணொளி பதிவேற்றப்பட்டிருக்கின்றது. அதற்கு கீழே அந்த செய்தியை பார்த்த சிங்கள மக்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் பார்ப்போம். சக்திய பெண்ணன்னகளின் கக்குள் தெக்கின் இட்டகின, அதாவது அவர் முதலாவது கமெண்ட் இருக்கின்றது, பலத்தை காண்பிப்பதற்கு முன்பாக 2 கால்களில் முதலில் நில்லுங்கள், உங்களுக்கு நிற்கவே முடியவில்லை, எப்படி நீங்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நாட்டை செய்ய போகிறீர்கள் என்று ஒரு கேள்வி ஒருவர் கேட்டிருக்கின்றார். அதே போல சக்தியை நாம் தீனவா கீழா பேனவா, உங்களுக்கு சக்தி இருப்பது எங்களுக்கு உங்களை பார்க்கும் போதே தெரிகிறது என்று சிரித்த வகையில் ஒருவர் ஒரு கமெண்ட்டை பதிவு செய்திருக்கின்றார். இறகுகிறது சிறைச்சாலையிலா என்று ஒருவர் கேட்டிருக்கின்றார். பலேதீப்பு காலே பௌலம எக்கத்துவிலா கெருவே மகாலுக்கோட்ட ரட்டம கெலவென்ன ஜாத்தி ஜாத்தி அயனம் அப்பி தென்னின அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு கமெண்ட் இருக்கின்றது, ஆட்சி அதிகாரம் உங்களுடைய கையில் இருக்கும் போது குடும்பமாக சேர்ந்து நீங்கள் நாட்டை செய்ததைத்தான் நாங்கள் பார்த்தோமே, மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களுக்கே தருவதற்கு தயாராக இல்லை என்ற ஒரு கமெண்ட்டும் இருக்கின்றது. பொஹோம அமாருவேன் ஜீவத்வேன ஜனதாவாக் தமா இன்னே உம்பலா எக்க பாரகுத் அப்பிட்ட கரலா பெண்ணுவே, மிகுந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற மக்கள் தான் இருக்கின்றார்கள், ஒரு தடவை நீங்களே காண்பித்தீர்கள் தானே. உண்மைத்தான், 2022ஆம் ஆண்டு காலப்பகுதி நாடு எங்கு கொண்டு இவர்கள் விட்டார்கள் என்பதை நாங்கள் அனைவரும் வாழ்ந்து பார்த்து இருக்கின்றோம் தானே. அப்படியானவர்கள் இன்று இந்த நாட்டை செய்ய ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் கேட்கின்றார்கள். இது 3வது தடவையாக கேட்கின்றார்கள் இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குமாறு. சோன லங் வென கொண்ட முங் பிசு கெளினவா, அதாவது புதைகுழி நெருங்கும் போது இவர்களுக்கு பைத்தியம் பிடிக்கின்றதா. ரட்ட கால கால இத்துருட்டிக்கத் கண்ணத, இந்த நாட்டை தின்னு தின்னு மிச்ச மீதியையும் தின்னவா உனக்கு ஆசை என்று கேட்கின்றார்கள். தென்ன ஓனை காலை துண்ணா தெங் அவலாங்கு காசியா, அதாவது கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம், ஆனால் இப்பொழுது நீங்கள் செல்லுபடியற்ற நாணயம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ப்ளீஸ் ஒபத்துமா தன் விஸ்ராம கண்ணு தவ தவ பலைய கேத கமட்ட தேசபாலனேம இல்லிலா இட்டியோத் தவ தவத் நோண்டி வென எக்காய் வெண்ணே, அதாவது தயவு செய்து நீங்கள் இப்பொழுது ஓய்வுக்கு செல்லுங்கள், ஓய்வெடுங்கள். தொடர்ந்து இந்த பலைய கேதரகம, இந்த ஆட்சி அதிகார பேராசை, இந்த பேராசையிலேயே நீங்கள் இன்னும் இந்த அரசியலில் தொங்கிக் கொண்டிருந்தால் இன்னும் உங்களுக்கு அவமானப்பட வேண்டிய சூழல் தான் ஏற்படும் என்று ஒரு கோரிக்கையாக ஒருவர் முன்வைத்திருக்கின்றார். இப்படி பல்வேறுபட்ட கமெண்ட்ஸுகளை எங்களுக்கு தொடர்ந்தும் வாசிக்கலாம். ஆனால் இதை வாசித்து நாங்கள் நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. இந்த கருத்தே இவருடைய வீணாகப்பட்ட கருத்து, வீணான ஒரு கருத்து, அது தேவையற்ற ஒரு கருத்து. ஆனாலும் மஹிந்த ராஜபக்ச நாட்களுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதை அவ்வளவு இலகுவில் விட்டுவிட முடியாது. அதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே இந்த காணொலியை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலும் இணைத்துக் கொண்டோம். அதற்கான கமெண்ட்ஸ், மக்களுடைய கருத்து என்னவென்பதையும் நாங்கள் தெளிவாக பார்த்துவிட்டோம். ஆகவே மக்களுடைய மனநிலை அதுதான். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரிகிறது. சிங்கள மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இவர்களுடைய கடந்த காலங்களில் போது இவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சேவைகள் என்று தான் இவர்கள் சொல்வார்கள். அது சேவையா அநியாயமா என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ்களில் பதிவிடுங்கள். 2022ஆம் ஆண்டு நாடு வங்குரோத்து நிலை அடைய யார் காரணம் என்றால் ராஜபக்ஷக்கள் தான். அது நீதிமன்றமே அறிவித்தது. நீதிமன்றமே அறிவித்திருந்தது நாடு வங்குரோத்தடைய யார் பதில் கூற வேண்டும் என்று, யார் பொறுப்பு கூற வேண்டும் என்று. யாரும் அறிந்த விடயம் தனது. ஆகவே இப்படி இருக்கிற நிலையில் இவர்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற ஆசையோடு இருக்கின்றார்கள். சாதாரண ஆசை அல்ல, பேராசையோடு. இது எப்படியோ கோட்டாபே ராஜபக்ச மிக விரைவில் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் அல்லது மிக விரைவில்
கைது செய்யப்படுவார் என்ற ஒரு விடயம் பேசப்படுகின்றது. நான் அதை சொல்லும்போது ஒரு பதிவு இருக்கின்றது. அத்தடங்கோட்ட கனீமின் பேரென்ன கோட்டா சிவராசி அங்கி பன்சல் சாரிக்காவ அரம்பாய். அதாவது கைதை தடுப்பதற்காக கோட்டாபே ராஜபக்ச காவி உடைகளுக்குள் மறைய பார்க்கின்றார், தலைமறைவாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது விகாரைகளுக்கான பயணங்களை ஆரம்பித்திருக்கின்றார். ஆகவே இது ஒரு சமிக்சை, பயத்துக்கான சமீட்சை தான் இது. பயத்தில் தன்னை அடுத்து கைது செய்ய போகிறார்கள் என்ற தடுமாற்றத்திலே தான் இவர்கள் இப்பொழுது பன்சலைகளுக்கான விஷயங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. சிலவேளை கோட்டாபே ராஜபக்சவை கைது செய்து பிடிஏவின் கீழ் தடுத்து வைக்கப்படுவாரா, தடுத்து வைக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்பதும் ஒரு பெரிய சவாலான விடயம். இலகுவான விடயம் அல்ல. கோட்டாபே ராஜபக்சகளை கைது செய்வதென்பது இவர்கள் செய்தாலும் கூட அதற்கு பிறகு நிறைய பேர் இப்பொழுது சுரேஷ் அலைவுக்காகவே அட்டெல்லாம் போட்டு கொழும்பு புறக்கோட்டை புகையிரதத்துக்கு முன்பாக இல்லாத கூத்தெல்லாம் செய்தார்கள். கோட்டாபே ராஜபக்ச மாதிரியான நபர்களை கைது செய்தால் அடுத்து என்ன நடக்கும்? செய்ய விடுவார்களா இல்லையா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் எதைப்படியும் இந்த அரசாங்கம் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இன்னும் நிறைய இருக்கிறது. அவற்றை நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. எப்பொழுது இவையெல்லாம் நிறைவேறும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் நாங்கள் திங்கட்கிழமை நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் மின்சன். நன்றி, வணக்கம்.